அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலக்ஷ்மி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள், அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசி சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய ராசிநாதனான குரு 3இல் இருக்கிறாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்கு உரிய சூரியன் 10ஆம் இடத்தில் குருவினுடைய வீட்டில் இருப்பது நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆத்ம பலத்தை வைத்து கொண்டு மற்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர் தருகிறாருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதார ரீதியான எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. கேட்ட இடத்தில் பணம் உடனே கிடைத்துவிடும். அதே போல் கணவன் மனைவி உறவுக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் பல வகைகளிலும் பணம் செலவழியுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஒரு கவலை தீர்ந்தால் அவ்விடத்தில் மற்றொரு கவலை உருவாகுங்க. தற்போது உங்களுக்கு 7 சனியும் நடைபெறுகிறது. இதனால் கைப்பணத்தை நீங்கள் எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய ஒரு தருணமா தாங்க அமைஞ்சிருக்குது. இத்தகைய கிரக நிலைகளின் போது கடன் வாங்கினால் பின்பு அடைக்க முடியாத அளவிற்கு அது வளர்ந்துவிடும் என புராதன ஜோதிட கிரகங்கள் விலக்கி இருக்கு. அதனால் குடும்பத்தில் புது புது பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் கூட வரன் அமையும் பட்சத்தில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. காரணம், தற்போது உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை சற்று தொல்லை தருங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவற்றை அடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மீன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகக்காரகரான சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து 7 சனி காலத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலையை உண்டாக்குங்க. தற்போது இல்ல பணியில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுங்க. அதே போல் சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் கவலை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து அவதிப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. கூடுமான வரைக்கும் இந்த வாரத்துல நீங்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள்
நீங்களே உங்களுடைய மேற்பார்வை செய்து முடிப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சரக்குகளை அனுப்புவதில் பிரச்சனைகள் உண்டாகுங்க. வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் மேலும் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லதுங்க. அதே போல எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. பாடங்கள் மனதை செலுத்த இயலாதபடி தன்னிச்சையாக மனம் செல்லுங்க. தவறான வழிகளில் மாணவ மாணவியர் மாறி மாறி வரும் மனப்போக்கினை தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுவதில் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு செயலையும் அதிக கவனத்தோடு செய்வது நல்லது. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் முக்கியம்னா ஏங்கன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விரயத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியில் ராகுவும் சஞ்சரிக்கும் நிலையில பூமிக்காரகரான செவ்வாய் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. வயல் பணிகள்ல உழைப்பு அளவிற்கு பலன் கிடைப்பது கடினம் தாங்க. எதிர்பாராது பெய்யும் மழையினால பயிர்கள் சேதம் அடையக்கூடுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுங்க. அவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் மீன ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுங்க. 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. விரும்பத்தகாத விஷயம் உங்களுடைய கவனக்குறைவால் நடக்க வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாங்க. இது மாதிரியான விஷயங்கள் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தவறாது அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.